ஹாய். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்மள மாதிரி லேடிஸுக்கு கண்டினியூட்டாக ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். சரி, ஒரு ஒர்க்கு முடிஞ்சது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது. அடுத்தடுத்த ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு இல்லையாடா ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒர்க்கு பண்ணுறப்பவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மைண்டு வேறு ஒர்க்குக்குள்ளே போயிடும். அடுத்து என்ன சமைக்கலாம், அடுத்து என்ன ஒர்க் இருக்குது, துணி மடிக்கணும், அயன் பண்ணணும், வீடு வாசலெல்லாம் கூட்டணுமே, அடுத்து ஸ்நாக்ஸுக்கு என்ன ரெடி பண்ணி கொடுக்கலாம், நாளைக்கு என்ன சமைக்கலான்ற மாதிரி நம்ம மைண்டு அதுக்குள்ளே ஓடிரும். என்ன வேலை பண்ண வந்தோமோ அந்த வேலையவே நம்ம மறந்துடுவோம். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா ஆயில்ஸ் எல்லாமே எடுத்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பேலன்ஸ் எல்லாமே அப்படியே கழுவணும்னு சொல்லிட்டு மீதியெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் அப்படியே இருந்தது. ஸோ ஓகே, அதெல்லாம் கழுவணும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட். ஸோ அதெல்லாமே ரீஸ்டாக் பண்ணி எடுத்து வைக்கணும். எவ்வளோ ஒர்க்கு நமக்கு இருந்தாலுமே நம்ம ஒர்க்கு நம்ம தான் பார்த்தாகணும். நமக்காக யாருமே பண்ண மாட்டாங்க. ரெஸ்ட் எடுத்தாவது நம்மளாம் பண்ணியாகணும் அப்படின்ற நம்மளோட மைண்ட் செட் இருக்கும். பட் ஆனால் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறப்ப கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாகவும் இருக்கும், பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எல்லா வேலையும் மொத்தமாக இழுத்து போட்டு பண்ணாமல் அதை கரெக்டாக செக்ரேட் பண்ணி பிளான் பண்ணி பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் டைம் சேவிங்காகவும் இருக்கும். அண்ட் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன். நாளைக்கு மெயினான ஒர்க்கு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது. மறக்காமல் மோர் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.